வணக்கம். நம்ம வாழ வைக்கும் சாமிக்கு வணக்கம். இங்கு வந்திருக்கும் நண்டு சுண்டு அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தாம் தரிதம் அதாகப்பட்டது மகாஜனங்களே. இங்கு நம்ம ஏன் கூடியிருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? பொங்கல் விழாவுடைய சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கத்தான். வாங்க பார்க்கலாம். நல்லா வருவேப்போ. ஷோ ஐயோ, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சாதத்தை வீணாக்காத நீ இப்படி சிந்தி சாப்பிடுறியே. எத்தனை தடவை தான் உனக்கு சொல்றது? என்னம்மா நீ எப்ப பாரு என்ன திட்டிட்டே இருக்கியே, போம்மா. அப்படி இல்லடா கண்ணா, இது எங்க இருந்து வருது தெரியுமா? என்ன எங்க இருந்து வரப்போகுது? கையில காசு கொடுத்தா வரப்போகுது, கடையில போய் கேட்டா கொடுக்க போறாங்க. அப்படி இல்லைம்மா, இதுல எத்தனை பேர் வேர்வை சிந்தி உழைச்சிருக்காங்க தெரியுமா? அவங்களதான் விவசாயிகள்னு சொல்லுவாங்க. என்னம்மா நீ விவசாயி உழைப்புன்னு சொல்லிட்டு இருக்க? அவங்கெல்லாம் யாரு? என்ன புள்ள ஒரே சத்தமா இருக்கு. சாப்பிடும் போது அம்மாவுக்கு பிள்ளைக்கு என்னத்தான் பிரச்சனையா? பாருங்க பாட்டி, எப்ப பாரு சாப்பிடும் போதெல்லாம் திட்டுறாங்க. சிந்தாதன்னு சொல்லிட்டு யாரோ விவசாயி உழைக்கிறாங்களாம். விவசாயினா யாரு? உழைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. யாருதான் பாட்டி இந்த விவசாயி? ஆமா பிள்ளை, நானும் தான் விவசாயத்தை பார்த்தவ. அம்மா சொல்றது தப்பில்லை, சரியா? அதனால நம்ம வரப்போற பொங்கல் வருது இல்ல, அப்ப நம்ம கிராமத்துக்கு போவோம் இல்ல, லீவ் வருதுல, அப்ப கிராமத்துக்கு போய் இந்த உலர்களை பத்தியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரியா? என்ன பாட்டி, பொங்கலுக்கு ஊருக்கு போறோமா? ஐ ஜாலி ஜாலி ஜாலி, நாங்க பொங்கலுக்கு ஊருக்கு போறோமா? மகளிதான் ஓடி போச்சு போகியாச்சு, நாளைக்கு தான் கை பிறக்கும் தேதியாச்சு. போகியது நந்தலாலா, பொங்க வைப்போம் நாளைக்கு தான் நந்தலாலா. என்ன பாட்டி நீங்க இந்த குப்பைய கொளுத்துறத காட்டுறதுக்கா என்னைய கூப்பிட்டுட்டு வந்தீங்க? இதை தான் சென்னையிலேயே நாம் பிளாஸ்டிக்கு டயருன்னு கொளுத்தி கொண்டாடி இருக்கலாமே பாட்டி. என்ன பாட்டி, இதுக்காகவா ட்ரெயினை பிடிச்சி இந்த கிராமத்துக்கு கொண்டு வந்தீங்க? என்ன கண்ணு, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? பொங்கலுக்கு ஊருக்கு வந்துருக்கிறியாக்கும். மாமாவா ஆறுன்னு தெரியுதா? வீட்டில் எல்லாரும் நலமா இருக்கிறாங்களா கண்ணு? ஆமா, என்ன சொன்ன? குப்பையை கொளுத்துறண்ணா? நான் கொளுத்துறது குப்பைன்னு ஆறு சொன்னது கண்ணு. இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியுமா? இன்னைக்கு பொங்கலுக்கு முதல் நாள் போகி பண்டிகை. போகி பண்டிகைனா என்னது? போகினா பழையன கழிதலும் புதியன புகுதலும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத குப்பைகள் எல்லாம் கால நேரத்திலே எந்திரிச்சு கொளுத்துவோம். இந்த குப்பையை கொளுத்தும் போது இந்த குப்பை எப்படி எரியுதோ அதே மாதிரி நம்ம மனசுல இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாத்தையும் குப்பையா கொளுத்திடணும். எப்படி அடுத்த நாள் சந்தோஷமா பொங்கல் கொண்டாடுவோமோ, புது வருஷத்துல நம்மளுடைய மனசுல இருக்கிற பழசெல்லாம் ஒழிஞ்சு புதிய சிந்தனைகளோட பொங்கலை சந்தோஷமா உறவினர்களோட கொண்டாடணும். அதுக்காக தான் கண்ணு நம்ம போகி பண்டிகை கொண்டாடுறோம். உங்க ஊர்ல கொளுத்துற மாதிரி பிளாஸ்டிக்கையும் டயரையும் எரிச்சு நாங்க கொண்டாடல கண்ணு. நம்ம கொளுத்துறது எல்லாமே இயற்கையை காப்பாத்துற மாதிரியான விஷயங்க தான். இயற்கைக்கு எதிராக நம்ம ஒன்றும் கொளுத்துறது கிடையாது. அடுத்த வாட்டி போகி பண்டிகை என்னன்னு தெரிஞ்சிட்டு நீங்க தேவையில்லாத குப்பைகளை கொளுத்தாம இயற்கையை மாசுபடுத்தாத குப்பைகளை கொளுத்தி கொண்டாடுங்க கண்ணு. என்ன, சரிங்களா? அப்படியா மாமா? இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா? நான் ஏதோ சாதாரண குப்பையை கொளுத்துறீங்கன்னு நினச்சிட்டேனே. இனிமே நானும் இயற்கையை மாசுபடுத்த மாட்டேன். இந்த விஷயத்த உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன்.
நன்றி மாமா. பொங்கலும் வந்தது பாலும் பொங்கது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கைய நாடிடும் மகாநதியை போற்று சொல்லடியோ இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் அன்னையடி இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி வெரைட்டியா பொங்கலுக்கு இன்னைக்கு தான் நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ண போறோம். அங்க பாரு பொங்கல் ரெடி ஆயிட்டு இருக்கு. பெரும் பொங்கல்னா என்ன தெரியுமா உனக்கு கண்ணா? பெரும் பொங்கல்னா என்ன தெரியுமா? உழவர்ங்க சேத்துல இறங்கி விளைவிச்ச அந்த நெல்லுல இருந்து வர புது அரிசிய புது பானையில பொங்க வைக்கிறது தான் பெரும் பொங்கல். அவங்க சேத்துல இறங்கினா தான் நம்மளுக்கு சோறு கிடைக்கும். கண்ணு இப்ப புரிஞ்சுதா அம்மா ஏன் சாப்பாடை வீண் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு? ஆமாடா கண்ணா, பாட்டி சொன்னதை கேட்டியா? இதுக்கு தான் நானும் உன் மேலே கோவப்பட்டேன். இனிமே சாப்பாடை வீணாக்காம சாப்பிடணும், சரியா? அப்பப்பா பாட்டி, நீங்க சொன்னதுக்கு அப்புறம்தான் தெரியுது விவசாயிங்கன்னா யாரு. அவங்க உழைப்பை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா, இனிமே நான் சாப்பாடை வீணாக்க மாட்டேன். என் நண்பர்கள்கிட்டையும் சொல்றேன். சரி நண்பர்களே, நீங்களும் சாப்பாடை வீணாக்காம சாப்பிடுவீங்களா? ஏலே அந்த மாட்டை இழுத்து கட்டுலே. ஆமா பாட்டி, இன்னைக்கு என்ன மாடுங்கெல்லாம் ரொம்ப அழகா குளிச்சுட்டு வண்ணம்லாம் பூசி இருக்கு. இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு தான் மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல்னா என்ன தெரியுமா? மாடுகளை போற்றும் விதமாக, அதற்கு நன்றி சொல்லும் விதமாக. ஏன் நன்றி சொல்லணும்? ஏன்னா மாடுகள் விவசாயிகளின் நிலத்தை உழுவதற்கு உதவி செய்கின்றன கண்ணு. நண்பர்களைப் போல எப்பொழுதும் அவர்களுக்கு உதவுவதால அன்று மாடுகளை நல்லா குளிப்பாட்டி அலங்காரம்லாம் செஞ்சு பொங்கல், கரும்பு, பழங்கள் போன்ற பொருட்கள்லாம் கொடுத்து மாடுகளை மகிழ்ச்சி ஊட்டுவாங்க. அந்த நாள் தான் மாட்டுப்பொங்கல். அது மட்டும் இல்லை கண்ணு, ஜல்லிக்கட்டு என்னும் வீர விளையாட்டை காளை மாடுகளை வைத்து விளையாடுவாங்க. ஜல்லிக்கட்டுனா என்ன தெரியுமா? ஜல்லிக்கட்டுனா தமிழர்களின் வீரத்தையும் பாரம்பரியத்தையும் பறைசாற்றும் ஒரு பழங்கால விளையாட்டு. நீங்க எப்படி இப்போ வீடியோ கேம் எல்லாம் விளையாடுறீங்க, அது மாதிரி இல்லை. இது வந்துட்டு பழங்கால விளையாட்டு. காளைகளின் வலிமையையும் மனிதர்களின் வீரத்தையும் கொண்டாடப்படும் இந்த விளையாட்டுல அதை அடக்குவதே இதன் மிக சிறந்த சிறப்பாகும் கண்ணு. இப்ப புரிஞ்சுதா உனக்கு? நான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே கண்ணு? இதுதான் மாட்டு பொங்கல். என்ன குழந்தைங்களா, நம்ம எல்லாரும் மாட்டு வண்டியில போலாமா? வாங்க வாங்க. பொண்ணு கை வளர்த்த காளமாட, காம்பு தொட்ட பால் கொடுக்கும் பசுமாட, பாப்பா, இதுவும் உறவு தானே? வந்திருக்காங்க பாரு, என்னன்னு கேளு. ஐ, நம்ம விவசாயி மாமா வந்திருக்காக, நம்ம அத்தை வந்துட்டு இருக்கிறாக, நம்ம உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காக. இன்னைக்கு என்ன விசேஷம்? என்ன கண்ணு, பொங்கல், மாட்டு பொங்கல் எல்லாம் சிறப்பாக கொண்டாடியாச்சா? என்ன எல்லா சொந்தக்காரங்களும் ஒன்றா சேர்ந்துருக்காங்கன்னு பார்க்குறியோ? இன்னைக்கு தான் கண்ணு காணும் பொங்கல். இது என்னடா இது காணும் பொங்கல்னு யோசிக்கிறியோ? காணும் பொங்கல்னா எல்லா சொந்தக்காரங்களும் ஒன்றா சேர்ந்து பார்த்து சந்தோஷமாக கொண்டாடுறதுதான் கண்ணு காணும் பொங்கல். சென்னையிலேருந்து இங்கே எதுக்கு வந்திய? எங்கள் எல்லாரையும் பார்த்து சந்தோஷமாக பொங்க கொண்டாடத்தானே. அதே மாதிரி தான் கண்ணு, எல்லா ஆளுங்களும் அவங்க அவங்க சொந்தக்காரங்களை பார்த்து சந்தோஷமாக பொங்க கொண்டாடுறது தான் காணும் பொங்கல். இந்த நாள் அன்னைக்கு தான் தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா, மாமி, சித்தி, சித்தப்பா, நண்டு சிண்டுன்னு எல்லா உறவினர்களும் சந்தோஷமாக சேர்ந்து கொண்டாடுவாங்க. நீங்களும் எங்கள் கூட இந்த வருஷம் சேர்ந்து பொங்க கொண்டாடினியல, அதே மாதிரி தான். இதுக்கு பேர் தான் காணும் பொங்கல். இதுதான் பொங்கலுடைய நிறைவே. என்ன கண்ணு, புரிஞ்சிச்சா? சரி, கதையோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த கதையிலேருந்து என்ன புரிஞ்சுது தம்பி? உனக்கு புரிஞ்சுதா? சரி,
இப்போவாச்சும் நல்லா கேளு. இனிமே சாப்பாட்டை வீணடிக்கிறதுக்கு முன்னாடி அதில் எத்தனை விவசாயிகளோட உழைப்பு கலந்துருக்குன்னு நினச்சிப்பாரு. அது மட்டும் இல்லடா தம்பி, பிளாஸ்டிக்கு, டயரு இதை போகி பொங்கல் அன்னைக்கு கொளுத்துறத நிறுத்தணும். இது இயற்கையை மாசுபடுத்தும். அது மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற விலங்குகளை பாதுகாக்கணும். அது நம்முடைய கடமை. செல்ஃபோன் பார்க்கறத தவிர்த்து உறவினர்களோட பேசி பழகணும். என்ன புரிஞ்சுதா? பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள்.